இது 7 ஆல்ஃபபெட் பார்த்தோம். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே அதுக்கான சில எக்ஸாம்பிளை நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துருக்கோம், க்ரீக்லேயும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதில் நம்ம சிங்கிள் வவல் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த வவல் இந்த 7 வவலை நம்ம டபுளாக போட போகிறோம். அதாவது இப்போ இதை வந்து அயோத்தா கூட, ஆல்ஃபா வந்து அயோத்தா கூடயும், ஆல்ஃபா வந்து உப்சிலான் கூடயும், ஆல்ஃபா வந்து ஒமேகா கூடயும், இந்த மாதிரி நான் வந்து இப்போது எப்சிலான் இருக்குன்னா எப்சிலானை வந்து அயோத்தா கூடயும், இந்த மாதிரி ரெண்டாக நம்ம சேர்த்து எழுத போகிறோம். இந்த வவல்ஸ் வந்து இதை நம்ம சிங்கிளாக நம்ம பார்த்தோம். இப்போ டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து டிஃப்தாங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஃப்தாங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வவல் காம்பினேஷன்ஸ். இங்கே diphthongs are sounds produced by two vowels being sounded together. அதாவது 2 vowels வந்திருக்கும். நம்ம சிங்கிள் வவல் பார்த்தா இது டபுளாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வரும்போது இது sounded together. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்டை கொடுக்கும். அதுதான் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த diphthong வந்து there are 2 diphthong. ஓகேவா? இதில் there are 2 diphthong. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ராப்பர் diphthongs, இம்ப்ராப்பர் diphthongs. ஓகேவா? ப்ராப்பர் diphthongs, இம்ப்ராப்பர் diphthongs. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், ப்ராப்பருக்கு பார்க்கலாம். ப்ராப்பர் diphthongs என்னது அப்படின்னா ஐ, ஏய், ஒய், அதுக்கப்புறம் உய், அதுக்கப்புறம் ஔ, ஊ, அதாவது இவ்வுன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஊ சவுண்ட், ஓ. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐசல், ஏய், எயிட், ஒய், ஆயில், உய், குவைட், அப்புறம் ஔ, ஃபவுஸ்ட், அப்புறம் ஊன்னு சொல்லுவோம். ஃபியூட், அதுக்கப்புறம் ஒய், சூப் சொல்கிறோம். அப்படின்னா ரூட் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டுலேயும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? மேலே நான் ஒரு 4 எழுதியிருக்கேன், கீழே ஒரு 4 எழுதியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்னது தெரியுது? அதாவது ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ் வந்து அதை நாங்கள் கீழே நான் இன்னொரு நெக்ஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், எல்லாமே அயோத்தாவில் எண்ட் ஆகுது. அப்படி தானே? இந்த 4மே அயோத்தாவில் எண்ட் ஆகுது. இது உப்சிலானில் எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ் வந்து என்ன நம்ம சொல்லுவோம்? இன்னொன்று என்ன சொல்லுவோம்? அயோத்தா சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அயோத்தா சப்ஸ்கிரிப்ட். ஸோ இதில் இந்த 3 லெட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபா, அதுக்கப்புறம் ஏத்தா, அதுக்கப்புறம் ஒமேகா. இந்த 3 லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவுமே வவல் தான், இதுவுமே வவல் லெட்டர் தான். இதில் இருக்கிற எல்லாமே வவல் தான். இந்த வவலை டபுளாக நம்ம போடும்போது அது நம்ம ப்ராப்பர் டிஃப்தாங்னு சொல்கிறோம். அந்த டிஃப்தாங்கில் 2 இருக்குது. ஒன்று ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ், இம்ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ். சரி, இங்கே ஃபுல்லாக 2 இருக்குது. இங்கே என்ன 1 மட்டும் இருக்குது நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்படி இல்லை. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா? இந்த நமக்கு பார்த்தோம். இந்த கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா அயோத்தா. இது வந்து நோ ப்ரொனவுன்சியேஷன். இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏ சவுண்டில் தான் இருக்கும். ஃபாதர். அதுக்கப்புறம் இது ஏத்தாங்கிறது நம்ம ஏ சவுண்ட். ஸோ அதில் ஏஒய் சவுண்ட். இப்போ பே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஒமேகா வந்து ஓ சவுண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வவல் வந்து ஏலையும், இந்த டிஃப்தாங்ஸ் வந்து 2 டிஃப்தாங்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராப்பர், இம்ப்ராப்பர். இதை மட்டும் இதில் 8 இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டும் ஒரு இதுலேயே நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ இதில் 7 நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இதை சேர்க்காமல் 2 அப்படின்னு நம்ம சொல்லாமல் 1 நம்ம சொல்லாமல் 7. இப்போ இதை ஃபுல்லாகவே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். அயோத்தா, இதை வந்து இம்ப்ராப்பர் டிஃப்தாங்னு சொல்லுவாங்க. அயோத்தா சப்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சப்ஸ்கிரிப்ட், சாரி.